இருக்கிறது. அவன் தமிழன், அவன் உலகத்தின் பழமொழி பேசுவான், இதிகாசம் பேசுவான், மரபியல் பேசுவான், கருத்துரை சொல்வான். ஆனால் அவனுக்கு எழுத தெரியாது. ஆனால் வாழ்க்கையை வாழ தெரிந்தவன். மொழி என்பது ஒலிதான். அந்த ஒலி காதில் கேட்டுக் கொண்டிருக்கட்டும். முதலில் படிக்க சொல்லித் தருவதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு பேச சொல்லிக் பேசட்டும். முதலில் தமிழ் பேசட்டும், பிறகு எழுதட்டும். எனவே பேச சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டில் பிள்ளைகளோடு கட்டாயமாக தமிழில் மட்டும்தான் உரையாடுவது என்ற சட்டத்தை உங்கள் குடும்பத்துக்குள் இட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி இட்டுக் கொள்ளாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அந்நியமாகி விடுவார்கள். அடுத்த தலைமுறையில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தமில்லை. 16 வயதுக்கு மேல் இந்த ஊரில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொந்தமில்லை எனக்கு தெரியும். 18 வயதுக்கு மேல் ஆண் சொந்தமில்லை, 16 வயதுக்கு மேல் பெண் சொந்தமில்லை. தமிழ் இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தம். இல்லை என்றால் நீங்கள் யாருக்கோ பெற்றுக் கொடுத்த பிள்ளைகள் என்று அர்த்தம். ஆகவே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தமிழோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தமிழில் பொருள் இருக்கிறது, அழகு இருக்கிறது. தமிழில் 3க்காக நீங்க வாசிக்கலாம். வஞ்சியே எந்தவன் தன் கூர் உரைத்தான், யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் தேர்ந்தேன். வஞ்சியாய் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்தும் வஞ்சித்தான், வஞ்சியாய் வஞ்சியார் போ. இது ஒரு 30,000 பாட்டு. வஞ்சிக்கொடி போன்றவளே, நேற்று ஒருவர் வந்தார். நான் வஞ்சி நாட்டுக்காரன், உன்னை வஞ்சிக்க மாட்டேன் என்று சொன்னான். நான் அவன் வஞ்சிக்க மாட்டான் என்று இணங்கிவிட்டேன். வஞ்சிக்கொடியை வஞ்சிக்க மாட்டேன் வஞ்சிக்க மாட்டேன் என்று சொல்லியும் வஞ்சித்து விட்டு போய்விட்டானே அந்த வஞ்சி நாட்டுக்காரன். வஞ்சியே என்றவன் தன் ஊர் உரைத்தான், யானும் அவன் வஞ்சியான் என்பதனால் வாய் நேர்ந்தேன். வஞ்சியாய் வஞ்சியேன் வஞ்சியேன் என்றுரைத்து வஞ்சித்தான், வஞ்சியாய் வஞ்சியார் போ. சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஒரு மெல்லிடத்தை வைத்து இழைக்கப்பட்ட இந்த கவிதையை இளம் தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டாமா? கணிப்பொறிக்குள்ளிருந்து தமிழ் கணிப்பொறி எழுப்பொறிக்கு வெளியே வர வேண்டும். கணிப்பொறியை கற்றுக்கொள்ளுங்கள். கணிப்பொறி இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. ஆனால் கணிப்பொறிக்குள்ளேயே அடக்கமாகிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கணிப்பொறிக்குள் அடக்கமாகிவிடக் கூடாது. அதை தாண்டி உலகம் இருக்கிறது. இன்னொன்று, ஒரு நாட்டுப்பாட்டுக்காரன் அவன் அழகு சொல்கிறான். ஒரு குடிகாரன் கடைக்கு போறான். ஒரு 100 மில்லி போடியாக, இது பழைய கதை. அதை சொல்றான் நம்ம நாட்டுப்பாட்டு. இவள்தான் ஒரு குடிகாரன் போய் கொஞ்சம் ஊத்தி கொடுன்னு கேட்கிறான். தமிழ்நாட்டு அழகியலை பார்க்கறீங்க, தமிழர் அழகியல், வாழ்வின் அழகியல். ஆரையார் கடையில அழகர் சாமி நாக்கியர் உரிமையோட ஆரையார் கடையில அழகர் சாமி நாக்கியரை கோடையா 100 மில்லி பூ போட்ட கிளாஸ். அந்த பூவுக்கும் கிளாஸுக்கும் போதைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா அவர் பிடிக்கக்கூடிய கப்பு அது ராஜரீகமா இருக்கணும். அவனுக்கு அது இருந்தா தக்கிக்கலாம். கிளாஸ்ல கூட குடிக்கிற கோப்பையில் கூட பூவின் வண்ணம், மலரின் சின்னம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற இனம் தமிழ் இனம். அந்த அழகுணர்ச்சி நமக்கு இருக்கிறது. கருத்துலகம் என்று பார்த்தால் நான் பார்த்த அளவில் உலக மனித இனம் ஒன்று என்று சொன்ன மூத்த குடி தமிழ் குடிதான். ஊரே யாவரும் பெரிய உங்களுக்கு தெரியும். ஒரு சித்தன் பாடினார், ஜாதி என்னடா ஜாதி என்று கேட்டான். அதற்கு அவன் சொன்ன ஆராய்ச்சி, அவன் வைத்த தர்க்கம், நீங்க எந்த கருத்து சொல்வதற்கு வாதம் சரியாக இருக்க வேண்டும். வாதம் சரியாக இருந்தால்தான், தர்க்க ரீதியாக இருந்தால்தான் எடுபடும். ஒரு முஸ்லிம் மன்னன் வந்து அலெக்சாண்டிரியா சொன்னார், இந்த நூலகத்தை கொடுத்து அலெக்சாண்டர் உலகம் யாழ்ப்பாண உலகத்தை விட பெருசு சொல்லியிருக்கான். இதில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் குர்ஆனுக்கு விரோதமாக சொல்லி இருந்தார். அவை தேவையில்லை, கொடுத்துவிடும். முதல் ராஜ்யம். 2வது ராஜ்யம், ஒருவேளை குர்ஆனில் சொன்னதையே சொல்லி இருந்தார், குர்ஆனே போதும், இதை கொடுத்துவிடும். இது வந்து இல்லோஜிக்கல் லாஜிக், ஒரு குதர்க்கமான தர்க்கம். ஆனால் நீங்க மறுக்க முடியாது. அவன் சொன்ன நியாயப்படி மறுக்க முடியாது. இந்த தர்க்கம் இருக்கிறதே, இந்த தர்க்கம் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த தர்க்க சாஸ்திரத்தை நம்ம வைக்கலாம், தமிழ்ல வைக்கலாம். வாதம் இருக்க வேண்டும். அந்த வாதப்படி பார்க்கிற போது சில செய்திகள் வந்து சரியாக வரும்.
அவன் சொல்லுகிறான், தமிழ் சொல்கிறான், ஜாதி இல்லை, இதற்கு வாதம் வைக்கிறான். பறைச்சியாவதேதடா வனத்தியாவதேதடா. பறைச்சி ஒரு தலித் சகோதரி, இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு பாரதியார் வந்தா பாரதியார் தடை போட்டுருவாங்க தெரியுமா? போச்சேன பாட்டுக்கு தடை. பறையருக்கு நிக்கு தீய புலையருக்கு விடுதலை என்றால் அந்த பாட்டு செல்லுபடியாக அது காலக்கதிர். அவன் நினைத்தது ஜாதியை ஒழிக்கத்தான். ஜாதியை ஒழிப்பதற்கே ஜாதி பேர் சொல்ல முடியாது. இது இன்னொரு வகையான வளர்ச்சி. திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு தமிழருக்கு கொடுத்த வளர்ச்சி மறக்க முடியாது. அரைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, லாஜிக் வச்சாங்க பிறகு. இதைத்தான் சொல்றீங்க. நீங்க தமிழ் இனம் என்று சொல்லுகிற போது சாட்சிகள் வேணும். What is Tamil? What's our contribution towards the world? இன்னைக்கு யாராவது கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாநாடு போடுகிறீர்கள், தமிழீழம் பேசுகிறீர்கள், தமிழீழம் உலகத்தில் உயர்ந்திருக்கிறீர்கள், சான்று சொல்லப்பா என்று கேட்பான். உலகம் சான்று கேட்கும். அந்த சான்றுகளில் ஒன்று நான் சொல்லக்கூடிய விஷயம். பறைச்சியாவது ஏதடா, பனத்தி. பனத்தினா யாரு? பறைச்சி, பனத்தி, பார்ப்பனத்தி. பறைச்சியாவது ஏதடா, பனத்தியாவது ஏதடா. எப்படி சொல்ல முடியும்? இலக்கமிட்டு இருக்குதோடு கேட்டான். அவ சதை எடுத்துப்பார், சுடுகாட்டில் போய் எலும்பை எடுத்துப்பார். பறைச்சி எலும்பு 755, பார்ப்பனத்தி எலும்பு 847 போட்டுக்கா பாடுறான். இதை சொன்னவன் ஒரு சித்தன். பறைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்கிறதோ என்று கேட்ட போது அதில் இருந்த தர்க்கம் இதை முதலில் உலகத்துக்கு சொன்னார். இந்த தர்க்கத்தை கருப்பர்களுக்கு வெள்ளையருக்கும் வைத்தால் பொருத்தமா இருக்கும். இந்த அடிமைத்தனம் இந்த நாட்டில் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் இந்த அமெரிக்க சுதந்திர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நேரத்தை விட இந்த ஆண்டதுக்கு பொருள் அதிகம் ஏனென்றால் சரித்திரத்தில் ஒரு கருப்பரிடத்தில் ஒரு சரியான குடிமகன் இந்த மண்ணுக்கு தலைவராக இருக்கிற பெருமையை இந்த மண் பெற்றிருக்கிறது. இங்கே வருவதற்கு இத்தனை ஆண்டுகளாயிற்று. ஒரு தலித் சகோதரரை குடியரசுத் தலைவராக நாம் இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் பெரியார் ஒரு காரணம், அண்ணா ஒரு காரணம், திராவிட இயக்கம் ஒரு காரணம், இவர்களெல்லாம் கொடுத்த புரட்சிதானே காரணம். ஆகவே இந்த கருத்தை, இந்த தர்க்கத்தை நீங்கள் உலகிற்கு சொல்லலாம். எங்கள் தமிழினத்தின் அடையாளத்தை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நிறைவாக சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு செய்தி கொண்டு வந்தேன். இந்த செய்தி வாழ்க்கை செய்தியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பொதுவாக ஒரு மேடை, ஒரு பேச்சாளர் பேசி முடித்து விட்ட பிறகு 2 பேர் சபையில் பேசிக் கொள்வீர்கள். என்ன பேசுகிறது தெரியுமா? எப்படி பேசினார்? நல்லா பேசினார். இந்த நன்றாக பேசினார் என்பதில் என்ன பொருள் என்றால், அவர் சொல் நன்றாக இருந்தது, தொனி நன்றாக இருந்தது, அவருடைய ஏற்ற இறக்கம் அழகாக இருந்தது, காட்டிய மேற்கோள் நன்றாக இருந்தது. இதுதான் நன்றாக இருந்தது. இனிமேல் தோழர்களே, ஒரு பேச்சாளர் மேடையில் பேசினார், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்பது அல்ல. எல்லாருக்கும் நல்லா பேசிடுவாங்க. சரியாக பேசினாரா என்று கேட்க வேண்டும். நன்றாக பேசுவது வேறு, சரியாக பேசுவது வேறு. மனப்பாட வியாபாரிகள் ஒரு நேரம் ஒப்பித்து விட்டு போய்விட முடியும். பயிற்சியினால் அதல்ல. நான் பெற்ற அறிவு, கற்ற தமிழ், இந்த நிகழ்கால தமிழனின் அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பயன்படுகிறதோ அதுதான் பேச்சாளர் இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கிற காணிக்கை. அது இல்லை என்றால் அது அவனவன் வாசம், அவனவனுடைய விலாசம், அவனுடைய வேதா விலாசம் என்று முடிந்துவிடும். உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி இது ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனும் 4 வகையான பந்துகளோடு பயணப்படுகிறார். இடக்கையில், வடக்கையில் ஒரு பந்து, இடக்கையில் ஒரு பந்து, கக்கத்தில் ஒரு பந்து, மறு கக்கத்தில் ஒரு பந்து. இந்த 4 பந்துகள் வேறொன்றும் அல்ல. ஒரு பந்து தொழில், நீங்கள் பார்க்கிற பேர். ஒரு பந்து உங்கள் குடும்பம், இன்னொரு பந்து உடல் நலம், இன்னொரு பந்து நட்பு. இந்த 4 பந்துகளும் விழுந்து விடாமல் நீங்கள் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். இது எல்லாம் முக்கியம். அடுத்து சொல்ல வருவது முக்கியம். இந்த 4 பந்துகளில் ஒரே ஒரு பந்து தான்